ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. பெரியாழ்வார் அனுபவத்திலே இன்று எம்மனா என் குல தெய்வமே என்னுடை நாயகனே நின்னுளையனாய் பெத்த நன்மை இவ்வுலகினில் யார் பெறுவார் என்று பெரியாழ்வார் எம்பெருமானை குறித்தும் எம்பெருமான் தனக்கு நல்கின அருளை குறித்தும் பரவசத்தோடு கொண்டாடுகின்றார். பறவையேறு பரம்பொருடா நீ என்னை கை கொண்ட பின் என்கின்ற பதிகத்துல எம்பெருமான் தனக்கு நல்கின அருளை நினைத்து நினைத்து பரவசப்படுகிறார். எம்பெருமான் ஆழ்வாரை பார்த்து, நீர் ஒருவர் மாத்திரம் பெறக்கூடிய பயன் மோட்சத்தை பெறுவது, ஆக நீர் ஒருவர் மாத்திரம் பெறுவது என்பது ஏற்புடையதா? உன் சம்பந்தம் பெற்றவர்கள் அத்தனை பேரும் பெற வேண்டாமா என்று கேட்ட பொழுது, தேவரீருடைய அனுகிரகத்தாலே நான் பெற வேண்டிய நன்மைகள் அத்தனையும் பெற்றுவிட்டேன். இந்த நாட்டிலே பூத பிசாசுக்கள் போல இந்த பாவங்கள் எல்லாம் வீழ்த்து அமுக்குகின்றன. அப்படி அமுக்காதபடிக்கு தேவரீருடைய திருவடிகளிலே வந்து சேரும்படியான ஒரு அனுகிரகம் எம்பெருமான் நீயே நல்கினாய். இது அடியேனுக்கு மாத்திரமான்னா, அடியேனுடைய சம்பந்தம் பெற்றவர்களுக்கு மாத்திரமான்னா, மற்ற அத்தனை பேருக்குமே, உன்னுடைய அடியவர்கள் அத்தனை பேருமே இந்த பயன் பெறும்படியாகன்னா நீ அருளினாய் என்று கொண்டாடுகின்றார். ஆக இந்த வீழ்த்து அமுக்கக்கூடிய இந்த பாவங்கள்லாம் திசை தெரியாமல் தூற்றாய் புக்குன்னு சொல்றபடிக்கு எங்கு சென்று மறைந்தது, எங்கு ஒளிந்து கொண்டதுன்னு சொல்லலாம். படிக்கு தெரியாமல் தெரியாமல் சென்று விட்டது. ஆக தேவரீர் இப்படி அனுகிரகம் செய்திருக்கிறீர்னா எப்படிப்பட்டவன் எம்பெருமான்? எம்மனா என் குல தெய்வமானவன், எனக்கு நாயகனானவன் என்று அருளுகின்றார். இதற்கு சுவாமி மணவாள மாமுனிகள் ஆளவந்தார் மற்றும் உடையவரினுடைய நிர்வாகத்தை கொண்டு அழகாக விளக்கி காட்டுகின்றார். அந்த அனுபவம் இன்று எம்மனா என்று சொல்றதுனாலே எனக்கு அன்னையானவனே, எனக்கு தாய் போன்றவனே, தாயும் தந்தையுமாய் சர்வவித பந்துவுமாய் இருக்கக்கூடியவனே. சர்வவித பந்துவுக்கு இங்கே தாய உபலட்சணமாக காட்டுகின்றார் ஆழ்வார் என்று ஆளவந்தார் குறிப்பிடுகிறார். ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தைக்கு முலைப்பாலை கொடுத்து எப்படி ரட்சிப்பாளோ அதுபோல தேவரீர் அடியேனுக்கு ஞானத்தை கொடுத்து ரட்சித்தீர். இந்த ஞானமானது என்ன? எம்பெருமான் நாராயணன் ஒருவனுக்கே அடிமைப்பட்டிருக்கக்கூடியது என்ற ஞானம், அடிமைப்பட்டிருப்பது என்கின்ற ஞானம். இந்த ஞானத்துக்கு விரோதி எம்பெருமானை தவிர மற்றையவர்களிடத்திலே சென்று அடிமைப்பட்டிருப்பது, அந்நிய சேஷத்துவம். ஆக அந்த அந்நிய சேஷத்துவம் கழிந்தது. இந்த ஞானத்துக்கு விரோதியாய் மற்ற தேவதைகளை சென்ற மற்ற தேவதைகளுக்கு அடிமைப்பட்டிருப்பது என்பது கழிந்தது. எதனாலே? தாய் போலே தேவரீர் எனக்கு ஞானத்தை நல்கினதனாலே, ஒருவருக்கு மாத்திரமே அடிமைப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஞானத்தை பெற்றதனாலே அந்த ஞானத்துக்கு விரோதியான அந்நிய சேஷத்துவம் என்பது கழிந்தது. அதனாலே எம்மனா என்கிறார். என் குல தெய்வமே என்பதனாலே என் குலத்துக்கே பரதேவதை ஆனவனே. இதனாலே வேறு சில தேவதைகளை சென்று ஆசிரியிப்பது, பகவத் ஆசிரயனத்துக்கு விரோதியாய் இருப்பதும் கழிந்தது என்கிறார். ஆக எம்பெருமான் ஒருவனையே ஆசிரியிப்பது, என் குலதெய்வமே என்பதனாலே அவன் ஒருவனை மாத்திரமே ஆசிரியிப்பது, அதுக்கு விரோதியாய் இருக்கக்கூடிய மற்றைய தேவதைகளினுடைய ஆசிரியனம் என்பது கழிந்தது. ஆஹா, என் குல தெய்வமே என்பதனாலே ஆசிரியன விரோதி என்பது கழிந்தது என்கிறார். என்னுடைய நாயகனே என்பதனாலே எனக்கு நாயகனாய் இருக்கக்கூடியவரே,
தலைவனாய் இருக்கக்கூடியவனே, மோட்சத்தை நல்கக்கூடியவனே, பலனான கைங்கரியத்தை நல்கக்கூடியவனே என்கிறார். அப்ப இதுக்கு விரோதியா இருப்பது சம்சாரம். ஆக அந்த விரோதியும் கழிந்தது என்னுடைய நாயகனே என்பதனாலே அந்த பலத்துக்கு கைங்கரியமா இருக்கக்கூடிய சம்சாரம் கழிந்தது என்கிறார். ஆக என்னுடைய நாயகனே என்பதனாலே மோட்ச விரோதி கழிந்தது என்று ஞான விரோதி, ஆசிரயன விரோதி, மோட்ச விரோதி கழிந்தது. பெரியாழ்வார் எம்மனா என் குல தெய்வமே என்னுடைய நாயகனே என்று அருளி செய்வதனாலே என்று ஆள வந்தார் நிர்வாகம். இதே சுவாமி உடையவர் எம்மனா என்பதனாலே ஞானத்தை நல்கினவனே என்கிறார். இந்த ஞானமானது என்ன? தேகம் வேறு ஆத்மா வேறு என்கின்ற ஞானம். ஆக இதுக்கு விரோதி என்ன? தேகாத்ம அபிமானம். ஆக தேகம் வேறு ஆத்மா வேறு என்கின்ற இந்த ஞானத்தை பெற்றதனாலே அதுக்கு விரோதியாய் இருந்த தேகாத்ம அபிமானம் என்பது கழிந்தது. எம்மனா என்பதனாலே ஞான விரோதி. என்ன ஞானம்? தேகாத்ம அபிமானம் என்கின்ற ஞான விரோதி கழிந்தது என்றும், என் குல தெய்வமே என்பதனாலே என்னுடைய குலத்துக்கே பரதேவதையானவனே என்பதனாலே மற்றைய தேவதைகளினுடைய ஆசிரயனம் என்பது கழிந்தது. ஆக அந்நிய சேஷத்துவம் என்பது கழிந்தது. என் குல தேவதை ஆனவனே என்பதனாலே அந்நிய சேஷத்துவம் கழிந்தது என்றும், என்னுடைய நாயகனே என்பதனாலே எனக்கு தலைவனானவனே, எனக்கு சுவாமியானவனே என்பதனால எனக்கு எஜமானனானவனே, எனக்கு எஜமான நீயே என்பதனாலே சுவாதந்திரியம் என்பதும் கழிந்தது. தனக்குத்தானே தலைவன் என்கின்ற எண்ணம், சுவாதந்திரியம் என்பதும் கழிந்தது என்று இந்த இடத்துல காட்டுகிறார்னு உடையவரினுடைய நிர்வாகம். ஆக எம்மனா என்பதனாலே தேகாத்ம அபிமான விரோதி என்பது கழிந்ததும் என்றும், என் குல தெய்வமே என்பதனாலே அந்நியசேஷத்துவ விரோதி கழிந்தது என்றும், என்னுடைய நாயகனே என்பதனாலே சுவாதந்திரியம் கழிந்தது என்றும் உடையவரினுடைய நிர்வாகம். ஆக ஞான விரோதி, ஆசிரயன விரோதி, மோட்ச விரோதி, சுவாதந்திரியமும் கழிந்தது என்று 2 ஆச்சாரியர்களும் நமக்கு காட்டிக் கொடுக்கிறார்கள். இப்படி சுவாமி பெரியாழ்வாரினுடைய சம்பந்தம் பெற்றவர்கள், எம்பெருமானுடைய அடியவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த பிராப்தி என்பது கிடைக்க வேண்டும் என்று பெரியாழ்வார் இந்த பாசுரங்கள் வரிகளின் மூலமாக நமக்கு காட்டிக் கொடுக்கிறார். நாமும் பெரியாழ்வாரினுடைய திருவடிகளை பற்றி கொண்டு இந்த பாசுரங்கள் மூலமாக இந்த விரோதிகளெல்லாம் கழிய வேண்டும் என்று அவர் திருவடிகளிலே பிரார்த்திப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.